திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் துஆக்களை ஓதக்கூடிய நேரத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். நம்முடைய துஆக்கள் எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த துஆவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுகின்றான். அதே போன்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை. நாம் துஆக்களை அதிகமாக கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த துஆவை 313 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரிய